ஒவ்வொருத்தரும் தன்னை அடுத்தவங்க மதிக்கணும், மரியாதை தரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மனித இயல்புதான். ஆனா ஒருத்தரை பத்தின உயர்ந்த எண்ணம் அவங்க எதிரில இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவரை நினைக்கும் போதே நம்ம மனசுல தானா தோணணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? மதிப்பும் மரியாதையும் தானா வர்றது கிடையாதுங்க. நம்முடைய ஒழுக்கமான நடத்தையினாலும் சுயமான சிந்தனையினாலும் பிறர் நம்மள மதிக்கிறபடி செய்யணும். முக்கியமா மதிப்பும் மரியாதையும் அடுத்தவங்க நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய அகங்காரமும் தற்பெருமையும் அதிகரிக்காம பாத்துக்கிறணும். அதே மாதிரி யார் நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ நாமளும் அவங்கள அந்த இடத்துலயே வச்சுக்க பழகிட்டோம்னா நம்முடைய மதிப்பும் மரியாதையும் கெடாதுங்க. ஔவையார் சொன்னது மாதிரி மதியாதார் தலைவாசல் மிதிக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. நாம பழகுற விதமும் அடுத்தவங்கள மதிச்சு நடத்துற விதமும் தான் நம்மள பிறர் மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் வைக்கும். பிறரை அன்போடையும் மரியாதையோடையும் நடத்துறது ரொம்ப அவசியம். நாம பேசுற வார்த்தைகள் மூலமாவும் உடல் மொழிகளின் மூலமாவும் மரியாதையை வெளிப்படுத்தலாம். நம்மள அடுத்தவங்க எப்படி நடத்தணும்னு விரும்புறோமோ அதே மாதிரி மத்தவங்களையும் நாம நடத்தணும். இந்த உணர்வு மட்டும் இருந்தா போதும், மதிப்பும் மரியாதையும் தானாவே தேடி வரும். ஒருத்தர் மேல மதிப்பும் மரியாதையும் ஏற்படுது அப்படின்னா அவங்க தோற்றத்தை வச்சோ இல்ல வசதியை வச்சோ ஏற்படுறது கிடையாது. அவங்க தன்னை சுத்தி இருக்கிற சக மனிதர்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ஏற்படுது.